வீட்டில் வந்து ரவையையும் தேங்காயும் வச்சு நம்ம அந்த உடனடியாக தோசை செய்யலாம். இப்போ வந்து ஒரு கப் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அது ரவையை நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். அப்புறம் ஊற வச்ச ரவையோட இந்த தேங்காயையும் போட்டு, துருவின தேங்காயும் போட்டு நைஸாக அரைச்சிக்கணும். அரைச்சிக்கிட்டு தேவையான அளவு உப்பு, அப்புறம் சோடாப்பு போட்டு கலந்து நம்ம தோசையை வறுத்தா அருமையான உடனடியாக செய்ய தோசை ரெடி. தண்ணி போட்டு ஊற வச்சுருக்கேன். அரை மணி நேரம் கழித்து இந்த தண்ணியோட இந்த மிக்ஸி ஜாரில் வந்து ரவையை கொட்டிட்டு தேங்காயும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதில் கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, சோடாப்பு போட்டு நம்ம வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்தால் ரெடிமேட் நம்ம உடனடியாக தோசை சாப்பிடலாம். மாவரைச்சி அரைக்க தேவையில்லை. இது செஞ்சு பாருங்கள், ஈஸியாக செய்யலாம். இது செஞ்சு அது அரை மணி நேரம் எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து அதோட கொஞ்சோண்டு சோடாப்பு, ஒரு பிஞ்சு சோடாப்பு போட்டுட்டு தேவையான அளவு மாவுக்கு தேவையான அளவு உப்பு, மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இப்போ உடனே நம்ம தோசை வந்து தோசைக்கல்லில் போடலாம். இது போட்டு காட்டுறேன் பாருங்கள். இப்போ தோசையை நம்ம போட்டுட்ருக்கேன். போட்டு இது வெந்த பிறகு திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்து வச்சிடணும். இந்த தோசை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா தேங்காய் போட்டதுனால தோசை சாப்பிட ருசியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி தோசை செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் தோசை மாவு இல்லாத சமயத்தில் வீட்டுக்கு எத்தனை பேர் இருக்கோமோ தகுந்தாப்பில் ரவையை வச்சு தேங்காய் வச்சு இந்த மாதிரி தோசை போட்டு சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் ஊற்றிட்டு நல்லா வேகட்டும். வெந்த பிறகு திருப்பி காட்டுறேன் பாருங்கள். திருப்பி போட்டேன் பாருங்கள். ஈஸியாக எடுக்க வரும், ஒன்றும் இது சிரமம் இல்லை. நம்ம அவளுக்கு தேவையான அளவு ரவையை எடுத்துக்கிட்டு சில சமயம் நம்ம ரவையோட கொஞ்சம் பச்சரிசி மாவு கலந்துக்கிட்டு போட்டாலும் நல்லா வரும். சாஃப்டாக இருக்கும். தேங்காய் போட்டனால டேஸ்ட் அதிகமாக இருக்கும். செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ தோசையை எடுத்து பிளேட்டில் எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு கூட வந்து கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி, பொடி, எல்லா சாம்பார் எல்லாம் நல்லாயிருக்கும். புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி, இப்போ நான் கொத்தமல்லி சட்னி அரைச்சி வச்சுருக்கேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.